இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை எத்தனை பேருக்குலாம் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் கரெக்ஷன் இருந்துச்சு, அதான் இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். குழந்தை எத்தனை பேருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எத்தனை வயிறு இருக்குது, உங்களுக்கு எத்தனை ஹஸ்பண்ட் இருக்க போகிறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒரு முறை செக்ஸ் வச்சுக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அவ்வளோதான் லைஃபு. உங்களுக்கு ஒரு முறை பிரசவமாகும், அவ்வளோதான். ஒரு குழந்தை பிறக்கணும், அவ்வளோதான். உங்கள் வயிற்றில் எவ்வளோ குழந்தை தங்கும்? ஒரு குழந்தை தானே தங்கும். உங்களால் அப்போ ஒரு குழந்தைய தானே பார்க்க முடியும். எத்தனை குழந்தை, 10 குழந்தை 20 குழந்தை பெற்றுக்கிட்டே போகிறீங்களா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தை பெக்கணும்னா உங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, ஒரு 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு குழந்தை இருக்க போகுது, அவ்வளோதான். அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எத்தனை குழந்தை பார்க்கலான்னா, ஒரு முறை செக்ஸ் வச்சிக்கலாம், ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், அவ்வளோதான். பன்னி இருக்குது, ஒரு முறை செக்ஸ் வச்சுக்கிது, 10 குட்டி போடுது. நம்ம மனுஷன் ஒரு குழந்தை ஒரு முறை தான் செக்ஸ் வச்சு ஒரு குழந்தை தான் பார்க்க முடியும்னா ஒரு குழந்தை தான் பெற்றுக்கலாம், அவ்வளோதான் லைஃபு. அவங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு 2 குழந்தை பெற்றுக்கிறாங்க. நீங்கள் வேறு அவங்க வேறையா? நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் காதலர்களில் ஒரு குழந்தை இருந்தால் அந்த ஒரு குழந்தைய பார்த்துக்கணும். உங்களால் ஒரு குழந்தை தானே வைக்க முடியும், அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். யோசிச்சு பாருங்கள். அப்பா அம்மா ஒரு குழந்தை, அதுதானே அந்த குழந்தைக்கான முழு பாசமும் கிடைக்கும். இன்னொரு குழந்தைய பெற்றுச்சிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு, குழந்தைக்கு உங்களால் சரியாக பாசம் காட்ட முடியுமா? 2வது குழந்தைக்கு சரியாக பாசம் காட்ட முடியுமா? 2வது குழந்தை அப்போ 2 குழந்தையுமே பாசம் இல்லாமல் தானே போகுது. அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி பாருங்கள், எத்தனை மனுஷன், யார் இவங்கெல்லாம் யார் பார்த்துக்கா? இவங்கெல்லாம் நல்லது பண்ணால் யார் கண்டிப்பாக, கெட்டது பண்ணால் யார் கண்டிப்பாக, இவங்கெல்லாம் யார் பார்த்துக்குவாங்க? அப்பா அம்மாங்கிறவங்க என்னது பிறந்துட்டாங்க, என்ன சொல்கிறது, ஒரு குழந்தையோட வாழணும்னு ஆசைப்பட்டு தான் பார்க்குறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான் லைஃபு. இவங்கெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு? எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு 3 குழந்தை 4 குழந்தை பார்த்துக்கிட்டு எக்கச்சக்கமான பேர் வச்சுக்கிட்டு எவ்வளோ பொருள், எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டு, எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டு, எவ்வளோ பொருள் செலவாகுது, எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள். இவங்கெல்லாம் யார் நல்லது சொல்லி தருது? அப்பா அம்மா தானே. இவங்களுக்கெல்லாம் சரியான என்ன சொல்கிறது, சரியான ஒரு குழந்தை பிறந்தாலும் நல்லா வளர்த்தணும் இல்லையா? இவங்கெல்லாம் சரியாக யார் பார்த்துப்பா? இவங்க கடைசி வரைக்கும் யார் பார்த்துப்பா? இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கடைசி வரைக்கும் யார் செய்வா? அவள் எதுக்கு கசகசன்னு குழந்தைங்களை பார்த்துட்டு போட்டுருக்காங்க? இனப்பெருக்காங்க. அங்கே யாருன்னாங்க? எதிரில் இருக்கான் டியூன் படமா அது? ஒருத்தன் குத்தனா, கத்தி எடுத்து குத்தனா, இனத்தில் இருக்கவன் கத்தி எடுத்து குத்தனா இறங்காக்கா? யாருவன் அவன்? யார் இவங்க? அவன் இன்னொரு யாருவன்? என்னன்னு சொல்கிறீங்க? யாருவன்? அவனை எதுக்கு பிறக்க வைக்கிறீங்க? அங்கே ஒரு 10 பேர் இருக்கான், அவன் எதுக்கு பிறக்கணும்? சும்மா அப்பா அம்மா, ஒரு குடும்பம், குழந்தை, அவ்வளோதான். 10 பேர் இருக்கான், அவனை எதுக்கு பிறக்கணும்? அவன் யார்? அவனை எப்படி பார்த்துக்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்க. அதுதான் உண்மை. அவன் எதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக ஒருத்தன் எடுத்து, அவன் யார்? அவன் எக்ஸ்ட்ராவாக பிறகு குழந்தை யார்? அவனை எதுக்கு எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்க? அது யோசிச்சு தானே இருக்கணும். சுற்றி இப்படி கூட்டமாக இருக்கிறதுங்க அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு அளவாக வாழலாம்ல. சரி, இனம் வளரணும் அப்படின்னா இன்னும் உங்களால் ஒரு குழந்தை தானே பெற்றுக்க முடியும். ஒரு முறை செக்ஸ் வச்சு கூட ஒரு குழந்தை தான் பெற்றுக்க முடியும். ஒரு குழந்தை பெற்றுப்பீங்க, செக்ஸ் வச்சு பார்த்துட்டு ஒரு குழந்தை பெற்றுப்பீங்க. குழந்தை பிறக்கலான்னா மறுபடியும் செக்ஸ் வச்சு பார்த்துட்டு அதே பொண்ணோட தான் செக்ஸ் வச்சுக்கணும். வேறு ஏதாவது பொண்ணோட செக்ஸ் வச்சுக்க முடியுமா? ஒரு முறை பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு வாய்ப்புன்னா அந்த பொண்ணு அந்த பையன், அவ்வளோதான். ஒரு வாய்ப்பு தான் கொடுக்க முடியும். அவங்களோட குழந்தை பிறக்குதுன்னா பார்த்துட்டு கொஞ்ச நாள் செக்ஸ் வச்சு பார்த்துட்டு பிறக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையே பிறக்கலை அப்படின்னு போயிட வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு குழந்தை தான் பெற்றுக்க முடியும். ஒரு அளவாக வாழணும் இல்லை. இந்த மனிதன் உங்களால் ஒரு குழந்தை தானே பெற்றுக்க முடியும். ஒரு முறை தான் செக்ஸ் வச்சுக்கணும், ஒருத்தரோட தான் செக்ஸ் வச்சுக்க முடியும், ஒரு முறை தான் குழந்தை பெற்றுக்க முடியும். மனிதனை அழியணும்னா அது அழிஞ்சு தான் ஆகணும். அந்த இனத்துக்குன்னா கெப்பாசிட்டி இல்லை. ஒரு பன்னி இருக்குது, அந்த பன்னி 10 குட்டி போடுதுன்னா அதால் சமாளிக்க முடியும், அதோட 10 குட்டி போட முடியுது. மனுஷனால் ஒரு குட்டி தானே போட முடியுது. அந்த ஆனால் அழியணும்னா அழிஞ்சு தானே போகணும். அது முன்னாலாம் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், அதனால நான் 2-3 குழந்தைங்க பெற்றுப்பேன், என்னை பார்த்து 4-5 பேர் 2-3 குழந்தைங்க பெற்றுப்பேன். கல்யாணம் ஆகும்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு பொண்ணு கிடைக்கல, பொண்ணு இல்லை, அந்த பொண்ணுக்கு காதல் செட் ஆகலை, பொண்ணுங்களே இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு பொண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த குழந்தையோட வாழ்க்கை அவ்வளோதான். கல்யாணங்கிறது அவ்வளோ முக்கியமா? அதை யோசிச்சு பாருங்க. பொண்ணு இல்லை அப்படின்னா இல்லை, எக்ஸ்ட்ரா இல்லை,
ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு குழந்தைய ஏன் பிறக்க வைக்கணும்? ஒருத்தனுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு குழந்தை பிறக்க வச்சு அது எவ்வளோ பிரச்சனையாக வெடிக்கும், அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆகாமலும் இருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு பையன் இருந்தால் எந்த பொண்ணுமே கிடைக்கல, எந்த பொண்ணும் லவ் பண்ணல, இல்லை பொண்ணுங்களே எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு பையன் இருந்தால் அதுவும் ஒரு அழகு தானே, அதுவும் ஒரு வாழ்க்கை தானே. அதையும் யோசிக்கலாம்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு எவ்வளோ ஏஜ் பண்ணுது, யோசிச்சு பாருங்க. ஒரு 30 ஏஜ், அவ்வளோதான். அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணலாம். ஒரு 20லேருந்து 30 அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். 30, 35, 36ன்னா வயசாகி போச்சு. இல்லை, நீங்கள் 35 வயசில் கல்யாணம் பண்ணுறீங்க, உங்கள் குழந்த பிறந்து அது எத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணணும், நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்வீங்க, அது எத்தனை வருஷம் வாழும். இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு மனுஷன்னா ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அதில் ஒரு 30 வயசில் கல்யாணம் பண்ணணும். பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன சொல்கிறது, பார்க்கும்போது ஒரு அப்பா அம்மாவாக நம்ம கண்ணில் படணும்ல. ஒரு அங்கிளா யாரோ 3வது மனுஷங்க மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது தானே கல்யாணம் நடக்கும். யாரோ 3வது மனுஷங்க மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. பிறக்கிற குழந்தைங்க நம்ம அப்பாவோ அம்மாவாக பார்க்கணும்ல. அது ரொம்ப முக்கியம்ல. அது காதலிக்கணும்ல, காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்ல. குழந்தை பார்க்குறது யார்? பொண்ணுங்க தானே குழந்தை பார்க்குறாங்க. அப்போ பொண்ணு தானே காதலை சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு போய் வற்புறுத்தக்கூடாது. இல்லை, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாலே அவங்க எதாவது பயந்து கூட ஒத்துக்கிறாங்கல்ல. பொண்ணு தானே பார்க்குறாங்க. அவங்க பார்த்து ஒரு செலக்ட் பண்ணுற ஒரு நல்ல ஆனால் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்கள்ல, அவ்வளோதான் கேட்குறேன். அது மூலம் இந்த ஊனமாக இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறக்கணும் அப்படின்னா என்ன வேணால் பண்ணிடலாமா? ஊனமாக இருக்கிறவங்களாம் கல்யாணம் பண்ணவங்க வேணாம்ல. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம உலகத்தில் சுற்றி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருப்போம். நமக்கு குழந்தை தேவையா தேவையில்லையான்னு கொஞ்சம் உணர்ந்து முடிவு பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களை ஏதாவது பாதிச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கை இது இல்லை, குழந்தை பிறக்கிற வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். என் வாழ்க்கை இது இல்லை, நிறைய கூட்டமாக இருக்குது, நிறைய பேர் பிறந்துட்டாங்க, எனக்கு நிறைய கூட்டமாக இருக்குது, இப்போ நிறைய பொருள் செலவெல்லாம் ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, தண்ணி இல்லை, இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வரும்ல. யோசிச்சு பாருங்கள். அப்போ எனக்கே வாழ்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கே வாழ முடியல, எனக்கே சரியான தேவைகள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நான் எதுக்கு இன்னொரு குழந்தைய பெற்று அது பாரமாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் தேவையான விஷயங்கள் கிடைக்கல, சரியாக கிடைக்கல, உங்கள் வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் குழந்தை பிறக்கணும்? அந்த குழந்தையும் கஷ்டமாக தானே இருக்கும். அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம், நிறைய பாவங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள், நிறைய பாவங்கள்லாம் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு குழந்தை பார்க்குறீங்கன்னா, அந்த குழந்தை யாராவது எப்படியாவது கொடூரமாக கொலை பண்ணிட்டேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதாகும். அந்த குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஊனமாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பாவம் நிறைய பண்ணிட்டோம். அது உங்கள் மனசாட்சி தான் தெரியும். நம்ம பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சி தான் தெரியும். இப்போ நான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பண்ணிட்டேன், நான் நிறைய தப்பு பண்ணிவிட்டு நான் திருந்தி வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தான்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. ஒரு சில பேர் நான் பண்ண பாவம் ரொம்ப பெருசாக இருக்குது, ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. அப்போ உங்களை மாதிரியான ஆட்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, நீங்கள் குழந்தை பெற்றுக்காதீங்க. அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், எவ்வளோ பிரச்சனை வரும். அந்த பாவத்துலேருந்து கொஞ்சம் குழந்தை பெற்றுக்கணுன்னு ஒரு ஆசை தான், சும்மா ஒரு குழந்தை பெற்றுட்டு போயிட்டே இருங்க. என்ன பிறகு அதெல்லாம் வேணாம். ஒரு குழந்தை பெக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாவம் எதுவும் பண்ணாமல் உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி நானே பெரிய பாவி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தை பார்க்காம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும், ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும், அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகளை பெற்று அதுக்கு வேலைக்கு அனுப்பி அது பேரன் அதெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. வேலைக்கு போக முடியாதவங்க, சில பேர் மனசளவில் காயப்பட்டிருப்பாங்க, மனசளவில் தெம்பு இல்லாதவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்றும் தெரியாதவங்க இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற மென்டல் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இருப்பாங்க, காயப்பட்டவங்க இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கொண்டவங்க இருப்பாங்க, ஊனங்கள்லாம் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள பெற்று ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் பெக்கலாம் அவங்க பிறந்திருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருந்திருக்காது. இல்லை, நீங்கள் பெற்றதுனால தானே கஷ்டம். அப்படிங்கும்போது நீங்கள் பெற்றுட்டு அந்த குழந்தைய
இவ்வளோ பிரச்சனை பண்ணுறது, அந்த குழந்தைங்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுங்கிறது மன்னிக்க முடியாத ஒரு தப்பு. அதுதான் ரொம்ப பாவம், இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பெரிய பாவம் மாதிரி அதை பார்க்கலாம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சில பேர் குழந்தைகளை கொலை பண்ண பார்ப்பாங்க, ரொம்ப மோசமானவங்க. அப்புறமேட்டு தனக்கு ஒத்து வரலங்கிறவங்கள கொலை பண்ண பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கல்யாணங்கிறது அவங்களோட முடிவு. பெற்றவங்க இதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது அதெல்லாம் தப்பு இல்லையா? அவங்களுக்கு பேரம் பிறக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு இல்லையா? அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அதை பாருங்கள். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோடு நிறுத்திக்கிங்க, அவ்வளோதான். சில பேர் பெற்றவங்க பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட காசை அனாவசியமாக வாங்கி செலவு பண்ணுறது, வாங்கிக்கிறது. அவங்களுக்கு சேர வேண்டிய காசை, அவங்க உழைச்ச காசை வாங்கி இவங்க திருடி வச்சுக்கிறது, அனாவசியமாக யூஸ் பண்ணுறது, காசை வாங்கி வச்சுக்கிறது, அளவுக்கு மீறி காசை வாங்குறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தன் பாவம் பார்த்து ஏதோ காசு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் பாவத்துக்கு தான். உங்களை பார்த்து பயந்தும் கொடுக்கலாம், இது பழகின தோசத்துக்கும் கொடுக்கலாம். அதுக்குன்ட்டு அளவுக்கு மீறி காசு வாங்கக்கூடாது. ஒருத்தன் காசே கொடுத்தாலும் ஏதோ ஒரு பயத்தில் கூட கொடுப்பான், இல்லை பாவமாகுதுன்னு உங்களை பற்றி தெரியாமல் கூட கொடுப்பான். காசே கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிடணும், அளவுக்கு காசு வாங்கணும், அவ்வளோதான் வாழ்க்கை. அது தெரிஞ்சுக்கிங்க. அதனால் பெற்ற குழந்தைங்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, அதெல்லாம் பெரிய பாவம். மிஞ்சி போனால் என்னையா பண்ணுவாங்க, ஒரு குழந்தைய பார்த்தா துண்டாக வெட்டி போட போகிறானுங்க உயிரோடு இருக்கும்போது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக நீ ஓடுறா, நீ நின்றுட்டீன்னா உன்னை அடிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் ஒரு நாள்? அவங்க கூட துண்டாக வெட்டி போட்டு போயிடுறான் ஒரு 10 நிமிஷத்தில். ஒரு நாள் ஃபுல்லாக ஓடணும், எப்படி வலிக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நாளுன்னா ஒரு குழந்தை பிறந்து 80-60 வருஷம் வாழுதுன்னா அது கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிச்சுன்னா, எதையாவது பார்த்து பயந்துச்சுன்னா பயந்து இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சுற்றி இருக்கவங்க யாராவது கொலை பண்ணிடுவாங்களா, எங்கேயாவது போய் மாட்டிக்குமா, சாப்பாடு கிடைக்காம நம்ம கஷ்டப்பட்டு செத்துருவோமான்னு எவ்வளோ ஆசைகள் கனவுகள்லாம் நிராகரிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்குன்னா அதுக்கு இவ்வளோ பாவம். அந்த குழந்தைய போய் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு அந்த குழந்தைய போய் திட்டுறீங்களே, இதெல்லாம் எவ்வளோ பயங்கரமான பாவிகள்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில். ஸோ சிம்பிளாக சொல்ல போகிறேன், உங்களுக்கு ஒரு வயிறு தான் இருக்குது, ஒரு குழந்தை பெற்றுட்டு அளவாக வாழுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல வந்தேன். பாய்.